வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்குல்ல, அந்த மேட்சை வந்து டைம் சார்ட், அதாவது கேபி ஆஸ்ட்ராலஜி மூலியமாக நம்ம ஜென்ரேட் பண்ண டைம் சார்ட்டை யூஸ் பண்ணி பேட்டிங்க்கு எந்த டைம் நல்லாயிருக்கும், பவுலிங்க்கு எந்த டைம் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நம்ம டெலிகிராம் லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலர் டாஸ் போட்ட பிறகு ரெகுலர் அப்டேட் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம பேட்டிங் பவுலிங் எப்படி நல்லா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்றாப்புல நம்மளுக்கு பெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை நம்மளோட அது மேட்ச் ஃப்ளோவும் நம்மளுக்கு தெரியும், எந்த பவுலர் போடுறாங்க, இது எப்படி இருக்குன்றதையும் நம்மளுக்கு கணிக்க ஒரு ஈஸியாக இருக்கும். இது ஒரு புது ட்ரை தான். இப்போ இந்த சார்ட்டை பார்த்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6:30 to 33, அதாவது முதல் 3 நிமிஷம் பவுலிங்க்கு நல்லாவே இருக்குது, அடுத்து ஒரு 4 நிமிஷம் பேட்டிங்க்கு நல்லா இருக்குது, அடுத்து மறுபடியும் பேட்டிங் நல்லா இருக்குது, கடைசி ஒரு 6:39 to 6:45 இந்த டயத்தில் வந்து பேட்டிங்க்கு ரொம்பவே ஆவரேஜாக இருக்குது. இப்படின்போது இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். இது வந்து டாஸ் போட்ட பிறகு எந்த டீம் பேட்டிங் பவுலிங்ன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்ற ரெகுலர் அப்டேட்ஸ்க்கும் நீங்கள் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.